நம்மை ஆதரித்து ஆகாரம் கொடுத்து அதிசயமாய் நடத்தி வருகிற ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 147:9 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஆண்டவர் பாருங்கள், எவ்வளவு அழகா, எவ்வளவு கன்சர்ன் உள்ளவரா இருக்கிறார். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறாரா. வேதத்தில் இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் கூட சொல்லுகிறார், ஆகாய்த்து பறவைகளை கவனித்து பார்க்க சொல்கிறார். ஏன் அவைகள் விதைப்பதில்லை, அவைகள் அறுப்பதில்லை, களஞ்சியங்கள் அவைகளுக்கு கிடையாது, சேர்த்து வைப்பதில்லை, ஆனால் கர்த்தர் அவைகளையும் போஷித்து வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்தில் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளின் சத்தம் கூட ஆண்டவர் கவனித்து கேட்கிறாரா. நாம் அதைவிட எவ்வளவு மேன்மையாக படைத்து வைத்திருக்கிறார். காக்கை குஞ்சுகளுக்காக இயேசுவானவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை, கல்வாரியில் ரத்தத்தை சிந்தவில்லை, ஆனால் அவைகளை கூட நேரத்திற்கு நேரம் சரியாக போஷிக்கிறார். காகம் தனக்கு உணவை தேட வேண்டும், அதோடு மட்டுமல்லாமல் தன் குஞ்சுகளுக்கும் உணவை எடுத்துட்டு போக வேண்டும். அதற்கு என்ன, எங்கேயாவது ரேஷன் கடை இருக்கிறதா, ஹோட்டல்ஸ் இருக்கிறதா, அதற்கு எங்கேயாவது ரெகுலரா அங்கு ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி சேர்த்து வைத்திருக்கிறதா? ஒன்றுமே கிடையாதே. கர்த்தர் அவைகளை போஷித்து நடத்துகிறார் என்று சொன்னால் நம்மை நடத்த மாட்டாராம். நம்முடைய ஆண்டவர் அதிசயமாய் நடத்துகிறவர். அநேக நேரம் சோர்ந்து போய் விடுகிறோம். நாளைக்கு என்ன செய்வோம், அடுத்து என்ன செய்வோம், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோமே. பல விதத்தில் நம்மை பார்த்து, சூழ்நிலை பார்த்து, சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் நடக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பறவை குஞ்சுகளை போஷிக்கிற ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே போஷித்து நடத்துவார். குறைவுபட விடமாட்டார். நேற்ற நேரத்தில் ஆகாரம் கொடுப்பாராம். அவ்வளவு பெரிதான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு அருமையான ஊழியக்காரர் நன்கு எனக்கு தெரியும். அவர் அநேக இடத்துல சாட்சி கூட கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அழைத்தார், ஊழியத்திற்கு வந்து விட்டார். பிள்ளைகள் உண்டு, மனைவி. ஆனால் இவர் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றி இயேசுவை சொந்த ரட்சகராக, இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து வந்து ஏற்றுக்கொண்டவர். இவர் ஃபர்ஸ்ட் ஊழியம் செய்கிறார். இவர் நினைத்தபடி எந்த வருமானமும் இல்லை, கஷ்டமாகிவிட்டது. ஆனால் இவர் ஜெபித்தார், ஆண்டவரே, நான் கடன் வாங்கி என் குடும்பத்தை நடத்த விரும்பவில்லை, கடன் வாங்கி என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் ஆகாரம் கொடுக்க விரும்பவில்லை. நீங்க நடத்த வல்லவர். உம்முடைய வேதம் இதைத்தானே சொல்லுகிறது, ஆகாய்த்து பறவைகளை எல்லாம் போஷிக்கிற தேவன் என்று சொல்லி ஜெபத்தில் உட்கார்ந்து விட்டார். காலையிலிருந்து பட்டினி, பிள்ளைகளும் பட்டினி, அழுது கொண்டே இருக்கிற தண்ணீர் தான் கொடுக்க முடிந்தது. மதியம் பட்டினி, இரவும் என்னப்பா யார்ட்டையாவது ஏதாவது வாங்கி பிள்ளைகளுக்காக சாப்பாடு கொடுக்கலாம் என்று மனைவி சொல்லும் பொழுது, இல்லை, நான் கடன் வாங்கி ஆகாரத்தை நான் வாங்க மாட்டேன். நான் கர்த்தரை நம்பி இந்த ஊழியத்திற்கு முழு நேரம் அவர் அழைத்தபடினால் தான் வந்திருக்கிறேன், நானாக வரவில்லையே, ஏன் போஷிக்க மாட்டாரா என்று சொல்லிவிட்டு இருந்து விட்டார். என்ன செய்வது என்று சொல்லி அப்படிப்பட இரவு 7 மணி ஆனது, 8 மணி, 9 மணி, இந்த என்ன நேரம் ஆகிட்டே போத பிள்ளைகள் அப்படியே சோர்ந்து படுத்து தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். உடனே இரவு நேரத்தில் பெல் அடிக்க சத்தம் கேட்கிறது. இங்க கணவன் மனைவி ஜெபித்துக் கொண்டிருந்தவர் எழுந்து போய் பார்த்தால் அங்கு யாருமே இல்லை. பார்த்தா ஒரு பெரிய டிஃபன் கேரியர்ல சுட சுட சாப்பாடு இருக்கிறது. இவை சற்று முற்றும் யாரென்று பார்த்தால் யாருமே அங்கு காணவில்லை. உடனே சரி, ஏதோ கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை கொடுத்துக்க, வீட்டில் போய் பார்த்தால் அந்த அளவு நல்லா எல்லா வித ஆகாரங்கள் அதில் இருக்கிறது. பிள்ளைகள் எழுப்பி கொடுத்து விட்டு நல்ல திருப்தியா சாப்பிட்டு விட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தூங்கி விட்டார்கள். யார் ரெண்டு புரியவில்லை, தெரியவில்லை. ஒரு காலை நேரம் வந்தது. இந்த டர்ன் பாக்ஸை வாங்குறதுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க. கேட்டா, நீங்க யாருன்னு சொல்லும் போது அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்களாம், நாங்கள் இதே பகுதியில் அந்த சைடு அங்க தள்ளி இருக்கிறோம், எங்கள் ஊழியம் செய்கிறதை குறித்து நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்கள் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம், இன்னைக்கு திடீர்னு அது கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு அப்படி பிரிச்சு அனுப்பணும், உங்க ஞாபகம் வந்துச்சு, கொண்டு கொடுத்துட்டு போலான்னு தோணுனால நாங்க பெல் அடிச்சு பிறகு தொந்தரவு பண்ணாண்டு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த அளவு ஆச்சரியப்பட்டதோடு மட்டுமல்ல, அந்த ஊழியர் சொல்ல, அதற்கு பிறகு அவர் பட்டினியாகவே அவர் குடும்பம் இருந்தது இல்லையாம். அற்புதமாய் அதிசயம் ஆண்டவர் போஷிக்க ஆரம்பித்தாராம். இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். சோர்ந்து போய் விடாதீர்கள். காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ள மாட்டாராம், கவனித்துக் கொள்வார். ஏனென்றால் அவருடைய நாமம் அதிசயம், அதிசயமானவர்களை செய்கிறவர். ஆனால் அவரை மட்டும் சார்ந்து கொள்வோம். நீங்க தான் சொல்லி அவர் கரத்துல கொடுத்து பாருங்க, வானங்களை திறப்பார், எல்லா வித ஒத்தாசைகளை அருளுவார், நன்மைகளை தொடரச் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பிரச்சனைகள் நாங்க சந்திக்கிறோம், பாடுகளை சந்திக்கிறோம். நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் நீர் மாறாதவராய், எங்களை மறவாதவராய், எங்கள் பட்சத்திலிருந்து நடத்துகிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வறுமையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எடுத்த சம்பளம் எனக்கு போதவில்லையே, குடும்பத்தை நடத்த முடியவில்லையே, என்ன செய்வது, வேலை கிடைக்கவில்லை, எனக்கு வருமானம் வரவில்லை, நல்ல ஆர்டர் கிடைக்கவில்லை, பிசினஸ்ல தொய்வு என்று பல விதத்துல குழம்பி போய் தொய்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் என் தேவன் விசுவாசத்தை பெருகச் செய்வீராக. இந்த குடும்பங்களிலே அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், நாம உயர்த்தப்படட்டும். பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார்.
திக்கற்றவர்களை விட மாட்டார். ஏற்ற நேரத்திலே எல்லாவற்றையும் கொடுத்து போஷித்து நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.